சக்தி இரண்டிற்கு மட்டுமே உண்டு. ஒன்று செங்கதிர், மற்றொன்று செந்தமிழ். என் தாயாகிய தமிழை வணங்குகிறேன். நிறைகுணத்தால் நிறைந்த இந்த அவைக்கு என்னுடைய மனமார்ந்த சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை பேரையும் சொல்லணும்னு ஆசை. ஆனா எங்க நிறைகுணத்தால் எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறதுனால எனக்கு கொடுத்த 8 நிமிடமும் முடிந்துவிடும் என்பதற்காக நான் சுருக்கமாக என்னுடைய வணக்கத்தை முடித்துக் கொள்கிறேன். கடைசால் நடுவர் அவர்களே, சீக்கிரம் முடிச்சுங்க, பரிசோட வந்துட்டாங்க எல்லாருமே. இது அணியை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா கொடுவாய் விவேகானந்தா வித்யாலயா மேல்நிலை பள்ளியில ஒரு அருமையான தலைப்பு, தனிமனித ஒழுக்கமா அல்லது சட்ட திருத்தமா? தனிமனித ஒழுக்கம் தான் என்பது என்னுடைய வாதம். ஏன் தெரியுமா? இந்த விவேகானந்தர் அடிமை இந்தியாவாக இருந்த போது அமெரிக்காவிலே சிகாகோ மாநாட்டிலே உரையாற்றுகிறார். அப்படி உங்களுடைய நாட்டுக்கு என்னையா பெருமை அப்படின்னு கேக்குறாங்க. விவேகானந்தர் சொல்கிறார், உங்களுடைய நாட்டில் தாயை தவிர எல்லோரையும் நீங்கள் தாரமாக பார்ப்பீர்கள். எங்களுடைய திருநாட்டில் தாரத்தை தவிர எல்லோரையும் நாங்கள் தாயாக பார்ப்போம் என்று அவர் சொல்கிறார். ஆக அப்படிப்பட்ட இந்த இந்திய நாட்டுல இன்னைக்கு இத்தனை குற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம சட்டம் 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 சட்டத்தை மட்டும் புடிச்சிட்டு இங்க ஒழுக்கத்தை வந்து கீழே விட்டுட்டோம். அதனாலதான் இன்னைக்கு இத்தனை இடத்துல இத்தனை குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போடும். உங்களுடைய சட்டத்தை பத்தி சொல்லணும்னா சட்டம் இருக்கு, இடத்துக்கு இடம் வேறுபடக்கூடியது, காலத்துக்கு காலம் வேறுபடக்கூடியது, அரசனுக்கு அரசன் வேறுபடக்கூடியது. ஒரு நாட்டிலே பல சட்டங்கள் இருக்கு. இப்ப நம்ம இந்திய நாட்டுல பாத்துட்டீங்கன்னா, நான் ரொம்ப எளிமையான விளக்கம் சொல்றேன், ரொம்ப கஷ்டமான நம்ம போக வேணும். மிக எளிமையான விளக்கத்துக்கு வருவோம். நம்ம இந்திய நாட்டிலே இப்ப மிசோரம், நாகாலாந்து, பீகார், குஜராத் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்கன்னா பூரண மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. இங்கெல்லாம் நீங்க மது அருந்த கூடாது, இது சட்டப்படி குற்றம். இதே நம்முடைய தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நம்முடைய அரசே ஏற்று நடத்துகிறது இந்த துறையை. இங்கெல்லாம் நீங்க வந்து மது அருந்தலாம், இது வந்து சட்டத்திற்கு உட்பட்டது, இது வந்து குற்றம் இல்லை. ஆக சட்டத்தை மதிக்கின்ற ஒரு நபர் பீகார், குஜராத், நாகாலாந்து, மிசோரம் போன்ற மாநிலங்களில் மது அருந்த கூடாது. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் மது அருந்தலாம். ஆனால் ஒழுக்கத்திற்கு உட்பட்ட நபர் மதுவை தொட்டு கூட பார்க்க மாட்டார். இப்போது சொல்லுங்கள், உங்களுடைய சட்டம் பெரியதா, எங்களுடைய ஒழுக்கம் பெரியதா? எங்களுடைய ஒழுக்கம் தானே பெரியது. அதை நீங்கள் மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்ற வகையிலே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். எங்களுடைய ஒழுக்கம் தான் பெரியது. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்க. அதாவது நம்முடைய காந்தியடிகள் சபர்மதி ஆசிரமத்துல தங்கி இருக்காரு. காலையில எந்திரிச்சு கதவை திறக்கிறாரு. ஒருத்தர் என்ன பண்றான், காம்பவுண்ட் சுவரை உயர்த்தி கட்டிட்டு இருக்கான் ஒரு செங்கல் வரிசை வச்சு. என்ன பண்ற கேக்குறாரு. பாபுஜி, நம்மளுடைய தோட்டத்துக்குள்ள சாக்கடை தண்ணி எல்லாம் வருது, அதனாலதான் நான் ஒரு செங்கல் வரிசை வச்சு சிவது கட்டுறேன் அப்படின்னு சொல்லு. அடுத்த நாள் காலையில அவர் கதவை திறந்து பாக்குறாரு. இதே போல அவன் மறுபடியும் செங்கல் வச்சு கட்டிட்டு இருக்கான். என்னையா பண்ற அப்படின்னு கேக்குறாரு. பாபுஜி, நேற்று சிவது கட்டியும் மறுபடியும் தண்ணி வருது, அதான் இன்னும் நான் உயரமா கட்டுறேன் அப்படின்னு இருக்கான். 3வது நாளும் அவன் கதவை திறக்கிறார். காலையில் இருந்து அவன் மறுபடியும் சுவரை உயர்த்தி கொண்டிருக்கிறான். உடனே காந்தியடிகள் சொல்கிறாரு, கால்வாயிலே அடைப்பிருக்கும், நீ சாக்கடையை சுத்தம் பண்ணு, நீ எவ்வளவு சிறிது உயர்த்தி கட்டினால் கூட அதனால் பயன் இல்லை. நம்முடைய சட்டம் ஒன்று சாதாரண சட்டம் இல்லை. இந்திய சட்டத்தை மகா சாசனம்னு சொல்லுவாங்க. உலகிலேயே மிக அதிகமான சட்ட திருத்தத்தை கொண்ட நாடு இந்தியா தான். அப்பவும் ஏன் இங்க குற்றங்கள் நடக்குது அப்படின்னா, வெறும் சட்டத்தினால் மட்டுமே எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. நாம் குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். என்றைக்கு ஒரு ஆசிரியர் கையில் இருந்த பிரம்பு பிடுங்கப்பட்டதோ அன்னைக்கே காவல்துறையோட லத்திக்கு வேலை வந்துருச்சு. என்னைக்கு ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை கண்டிக்கக்கூடிய உரிமையை இழக்கிறாரோ அன்னைக்கு அந்த மாணவன் தன்னுடைய எதிர்காலத்தை இழந்து விட்டான். உண்மையா இல்லையா? இன்னைக்கு சுதந்திரத்தோடு கற்பிக்க வேண்டிய ஒரு ஆசிரியருக்கு அளவில்லாத கட்டுப்பாடோடு கற்க வேண்டிய ஒரு குழந்தைக்கு அளவில்லாத சுதந்திரம். அப்படிப்பட்ட சூழல்ல ஒவ்வொரு ஆசிரியரும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனா குழந்தைக்கு ஒழுக்கத்தை போதிச்சா மட்டும்தான் இனி வருங்கால தலைமுறைகள் சட்டத்திற்கு வேலை இல்லாமல் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்படியான நீங்க பேசுறதுக்கு வந்துட கூடாது. அப்படித்தானே சொல்றீங்க நீங்க வேற பார்த்தா எதிர்காலத்துல. ஐயா, அவங்களுக்கு நான் ஒரு பதில் சொல்ல பாருங்க. சொல்லுங்க. பட்டுக்கோட்டையார் வந்து பாடல் வரிகளை சொல்லியிருப்பார். திட்டம் போட்டு
சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. ஆனா நீங்க ஒழிச்சே தீர்வுகள் வந்துட்டு 3 பேரும். அதை எங்க ஒழுக்கத்தினாலதான் முடியும். உங்களுடைய சட்டத்தினால கண்டிப்பா முடியாது. முடியாதுங்கய்யா, சட்டத்தினால முடியாது. தெரிஞ்சுக்கிது எல்லாம். ஒரு தனி மனிதன் இப்ப அவங்க கிட்ட இருக்கிற என்ன பிரச்சனை என்னன்னா, தாங்கிட்ட இல்லாதத அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிறான். மனிதன் தான் ஒழுக்கமாக இருந்தாதான் அடுத்தவங்க கிட்ட அதை எதிர்பார்க்க முடியும். ஒரு அப்பா சும்மா பிள்ளைகிட்ட சொல்லிட்டே இருந்தார், டேய் நைட்டு நடக்கிற பார்ட்டிக்கெல்லாம் போக கூடாது, பப்புக்கெல்லாம் போக கூடாது, அங்கெல்லாம் போனா நீ பார்க்க கூடாது, பார்க்க வேண்டியது வரும், நீ அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இந்த பையனுக்கு ஒரு எண்ணம், அப்பா சும்மா அப்படி சொல்லாரு, நம்ம போய் தான் பார்ப்போம், அங்க என்ன பார்க்க கூடாது இருக்க போகுது, நம்ம போய் தான் பார்ப்போமே நினைச்சு அந்த பையன் யாருக்கும் தெரியாம அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கு போயிருக்கான். போனா அவங்க அப்பா தான் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அவன் பார்க்க கூடாத விஷயம் அங்கதான் இருந்திருக்கு. எல்லாம் தப்பா? அப்பா டான்ஸ் மகன் பாக்குறேன், மகன் டான்ஸ் அப்பா பாக்குறேன், தப்பு. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சொல்லுவார், ஒரு மனிதன் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? ஒரு மனிதன் ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால், தாம் பெத்த பிள்ளைகிட்ட முகம் கொடுத்து பேசணும்னா அந்த மனுஷன் ஒழுக்கமானவனா இருக்கணும். அப்பதான் தாம் பெத்த பிள்ளைகிட்ட அவன் முகம் கொடுத்து பேச முடியும். இத ரொம்ப வருடத்திற்கு முன்பே சத்ரபதி சிவாஜி அவர்கள், அவர் மராத்திய ராஜ்யத்தையே நிறுவனவர். அவருடைய ராஜ்யத்துல படைத்தலைவர்கள் ஒவ்வொருவரும் போய் ஒவ்வொரு பக்கம் சின்ன சின்ன நாடுகளை எல்லாம் பிடிச்சு நிறைய பரிசு பொருட்களை கொண்டு வராங்க. அன்னைக்கு சத்ரபதி சிவாஜிக்கு பிறந்த நாள். சத்ரபதி சிவாஜி கிட்ட அவருடைய படைத்தலைவர் சொல்றாரு, உங்களுக்கு மிக உயர்ந்த பரிசு கொண்டு வந்திருக்கோம், மிக அழகான பரிசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன பரிசு அப்படின்னு திரையை விளக்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல ஒரு அழகான பெண் நிக்க. என்னன்னா, ஒரு நாட்டை அடிமைப்படுத்தி அந்த இடத்திலிருந்து அந்த நாட்டு இளவரசியை தூக்கிட்டு வந்திருக்காங்க. யாருக்கு? சிவாஜிக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அவங்க தூக்கிட்டு வந்திருக்காங்க. சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஒரு நிமிடம் அந்த பெண்ணை நிமிர்ந்து பார்த்தார். உடனே தன்னுடைய அமைச்சரை கூப்பிட்டார். அவருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து அவர் எங்கே போக விரும்புகிறாரோ அந்த இடத்துல போய் அவரை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றார். அப்ப அந்த பெண் சொல்றா, உங்களை வளர்த்தா இல்லைங்களா, உங்களை வளர்த்த உங்களுடைய தாய்க்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போற. ஒரு பெண்ணை அவமானப்படுத்திட்டா, ஒரு பெண்ணை அடக்கி ஆண்டுட்டா, ஒரு பெண்ணை நம்ம ஜெயிச்சுட்டா, வாழ்க்கையிலேயே ஜெயிச்சுட்டோம்னு இன்னைக்கு நிறைய பேர் கனவு காண்கிறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஒரு பெண்ணை நீ தோற்கடிக்கும் போது, ஒரு பெண்ணை நீ அவமானப்படுத்தும் போது அங்க அவமானப்படுறது அந்த பெண் கிடையாது, உன் தாயினுடைய வளர்ப்பு தான் அங்க தோத்து போச்சு அப்படிங்கறத நான் இங்க பதிவு செய்யறேன். இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற எத்தனையோ பாலியல் குற்றங்களுக்கு நம்ம விடை கொண்டு வரணும்னா நம்ம இங்க ஒழுக்கத்தை கொண்டு வரணும். நீங்க ஒழுக்கத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை சரி செய்ய முடியுமே தவிர, ஒவ்வொரு முறையும் நீங்க சட்டத்தை இயற்றதுனால மட்டுமே சரி செய்ய முடியாது. உங்களுடைய காவல்துறையோ நீதிமன்றமோ சிறைச்சாலையோ குற்றவாளியை திருப்பித்தான் அனுப்புதே தவிர திருத்தி அனுப்புறது கிடையாது. குற்றவாளி மேலும் மேலும் குற்றவாளி ஆகிறான். ஆக நாங்கள் ஒழுக்கத்தை பற்றி பேச வந்திருக்கிறோம். எனவே சரியான நேரத்திற்கு என்னுடைய வாதத்தை நான் முடித்துக் கொள்கிறேன். ஒழுக்கமில்லாத வாழ்க்கை நூலிருந்த பட்டத்திற்கு சமம் என சொல்லி என்னுடைய வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக தன்னுடைய கருத்தை எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, ஒழுக்கத்தை தான் கடைபிடிக்க வேண்டும் என்று மிக அற்புதமாக எடுத்துக் கொண்டிருக்கிறாரு. ஒழுக்கம் தான் இந்த நாட்டை திருத்த முடியும், சட்ட திருத்தினாலோ சட்டத்தினாலோ எதுவும் செய்ய முடியாது என்பதை பல எடுத்துக்காட்டுகள் போய் நமக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது.